வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினைத்தொகை. சரியா? வினைத்தொகை எதுக்கு கீழே வரும் அப்படின்னா தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு தொகைநிலை தொடர் கீழே வந்துட்டு 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா வினைத்தொகை. சரியா? ஏன் வினைத்தொகை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது கொஸ்டின் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா கூற்று காரணங்களில் கேட்கலாம், இலக்கண குறிப்பில் கேட்கலாம், அப்புறம் வினைத்தொகைக்கான விளக்கம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட கேட்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட்டு வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தொகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொகைனா மறைஞ்சு இருக்கிறது, தொக்கி நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ தமிழ் இலக்கணத்துல வினைத்தொகைக்கு வந்துட்டு ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா வினைத்தொகை என்பது காலம் காட்டும் இடைநிலையும், சரியா, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வினைத்தொகை. சரியா? வினைத்தொகைக்கு விளக்கம் வந்துட்டு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வர்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னா இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலைன்னு இருக்கு. அதில் வந்துட்டு தனியாக ஒரு வகுப்புல பார்க்கலாம். இப்போ இத்து, இட்டு, அப்புறம் இப்பு, இவ்வு, அப்புறம் கிரு, கின்று, இது எல்லாமே வந்துட்டு காலம் காட்டும் இடைநிலைகள் தான். சரியா? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்சு விகுதியும் மறைந்து வர்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வினைத்தொகை. பெயரச்சு விகுதினா நமக்கு தெரியும். பெயரச்சு விகுதி அப்படின்னா 2 இருக்கு. குறிலா ஒன்று இருக்கும், அப்புறம் உம்முங்கிற வார்த்தை வந்துட்டு இருக்கும். இது 2 தான் என்ன அப்படின்னா பெயரச்ச விகுதி. அப்போ இது 2ம் மறைஞ்சு வர்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வினைத்தொகை. சரியா? இது வந்துட்டு நன்னூல் வந்துட்டு இதுக்கு ஒரு விளக்கம் தருது. அதாவது ஒரு மேற்கோள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்கே காலம் இருக்கு, அப்போ இங்கே பெயரச்சம் இருக்கு. அப்போ கறந்த என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மறைந்த அப்படின்னு அர்த்தம். அதாவது கறந்த என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மறைந்த. அப்போ எது 2 மறைஞ்சிருக்கும்? காலம் மறைஞ்சிருக்கும், பெயரச்சம் மறைஞ்சிருக்கும். சரியா? நன்னூல் ஆசிரியர் யார் அப்படின்னு நமக்கு தெரியும். யார் அப்படின்னா பவணந்தி முனிவர். சரியா? கூடுதலாக இதில் ஒரு வினா பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி வந்துட்டு மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 42 இருக்கு. சரியா? அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவர் சொல்லியிருப்பார். அதுல வந்துட்டு 40 எழுத்துக்கள் வந்துட்டு நெடில் எழுத்தா இருக்கும், 2 எழுத்து வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா குறில் எழுத்தா இருக்கும். சரியா? அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டா 42. 40 எழுத்து வந்துட்டு நெடில், 2 எழுத்து வந்துட்டு குறில். சரியா? அடுத்து இங்க வாருங்களேன். இப்போ கறந்த என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மறைந்த அப்படின்னு அர்த்தம். அப்போ காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகையா? இப்போ கறந்த என்பதன் பொருள் என்னன்னா மறைஞ்சு இருக்கு, தொக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? சொல்லோட அமைப்பு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா வினைத்தொகை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல் சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா வினை சொல்லா இருக்கும். அதாவது ஒரு சொல் எழுதுறோம் அப்படின்னா பிரித்து எழுதுவோம் இல்லையா? அதுல பிரிச்சு எழுதும் போது நிலைமொழி வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வினா சொல்லா, அதாவது வினை சொல்லா இருக்கும். இரண்டாவது சொல் அதாவது வருமொழி எப்படி இருக்கும் அப்படின்னா பெயர் சொல்லா இருக்கும். சரியா? சொல்லோட அமைப்பு பின்னாடி பார்க்கும்போது புரியும். பாருங்க. இப்போ இங்க இருக்கு பாருங்களேன். ஊறுகாய்னு இருக்கா? இது எப்படி பிரிக்கலாம்? ஊறு கூட்டல் காய்னு பிரிக்கலாம். இப்போ ஊறு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அதாவது எதுல வருது அப்படின்னா வினை சொல்லா இருக்கு. இது வினை சொல். காய் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா பெயர் சொல்லா இருக்கு. அப்போ சொல்லோட முதல் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வினை சொல்லா இருக்கும். இறுதி வருமொழி எப்படி இருக்கும் அப்படின்னா பெயர் சொல்லா இருக்கும். இதுதான் சொல்ல அமைப்பு. சரியா? வினைத்தொகை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா முக்காலத்தை உணர்த்துமா அப்படின்னு கேட்டா உணர்த்தும். கூற்று காரணங்களை கேட்கலாம். வினைத்தொகை வந்துட்டு 3 காலங்கள்லயும் வருமா அப்படின்னு கேட்டா 3 காலங்கள்லயும் வரும். சரியா? எப்படி வரும் அப்படின்னா மறைமுகமா வரும். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இந்த வினை பகுதி தான் என்னவா வரும் அப்படின்னா இறந்த காலமாகவும் நிகழ்காலமாகவும் எதிர்காலமா வரும். அது எப்படி வரும் அப்படின்னா வெளிப்படையா காட்டாம மறைஞ்சு வரும். சரியா? எடுத்துக்காட்டு பாருங்களேன். சேம் அதே தான். ஊறுகாய் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு 2ஆ பிரிக்கும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஊறு கூட்டல் காய்னு எழுதுவோமா? அப்போ ஊருங்கிற வார்த்தை என்ன எதை சொல்லுது அப்படின்னா வினையை சொல்லுது. காய்ங்கிறது வந்துட்டு எதை சொல்லுது அப்படின்னா பெயர் சொல்ல குறிக்குது.
சரியா? இப்போ இங்கே பாருங்களேன், ஊருங்கிறது வினைப்பகுதி, காய்ங்கிறது வந்துட்டு பெயர் சொல். சரியா? எடுத்துக்காட்டு பாருங்களேன், 3 காலமே காட்டும் பார்த்தோமா? 3 காலம் என்னென்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஊரிய காய் அப்படின்னு இருக்கா. ஊறுகாய் வந்துட்டு ஊரிய காய்ன்னு சொல்லும் போது அது எதுல வரும் அப்படின்னா இறந்த காலங்கள்ல வரும். சரியா? அடுத்து பாருங்களேன், ஊறுகின்ற, கிருகின்ற அப்படிங்கிறதுலாம் இடைநிலை பார்த்தோமா? ஊறுகின்ற காய் அப்படிங்கிறது எதுல வரும் அப்படின்னா நிகழ்காலத்துல வரும். சரியா? அடுத்து ஊறும் காய் அப்படிங்கிறது எதுல வரும் அப்படின்னா எதிர்காலங்கள்ல வரும். அதாவது 3 காலங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பொருந்தும். எது பொருந்தும் அப்படின்னு கேட்டா வினைத்தொகை. சரியா? அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ வீசு தென்றல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீசு கூட்டல் தென்றல் அப்படின்னு எழுதுவோமா? பிரிச்சு எழுதுவோம் போது தென்றல். அப்போ வீசுங்கிறது எதுல வரும் அப்படின்னா வீசுதல் அப்படிங்கும் போது அது வினையை தானே குறிக்குது. அப்போ வீசுங்கிறது வினை பகுதியில வரும். தென்றல் அப்படிங்கிறது பெயர் சொல்ல வரும். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா முக்காலங்களையும் உணர்த்தும். ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா இறந்த காலம் பார்க்கலாமா? வீசு தென்றலோட இறந்த காலம் என்ன அப்படின்னா வீசிய தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். வீசிய தென்றல். இலக்கண குறிப்பிலையும் கேட்பாங்க, தனித்தனியா கூற்றுக்காரங்களையும் கேட்பாங்க. சரியா? அடுத்து நிகழ்காலத்துல பார்க்கும்போது வீசுகின்ற தென்றல் அப்படின்னு சொல்லுவோமா? வீசுகின்ற தென்றல். அடுத்து எதிர்காலத்தை பார்க்கும்போது வீசும் தென்றல். சரியா? வீசும் தென்றல். இவ்வளவுதான் என்னது அப்படின்னா வினைத்தொகை. ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். காலம் காட்டும் வினைத்தொகை அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்சு விகுதியும் மறைஞ்சு வரதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அதுல நன்னூல்ல வந்துட்டு ஒரு விளக்கம் சொல்றாங்க, அதாவது ஒரு மேற்கோள் சொல்றாங்க. காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கறந்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறைஞ்சு நிக்குது அப்படின்னு அர்த்தம். மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். எது மறைஞ்சிருக்கு? காலமும் பெயரச்சமும் மறைஞ்சிருக்கு. சரியா? அடுத்து வந்துட்டு இது 3 காலங்கள்லயும் வரும். வினைத்தொகை வந்துட்டு நேரடியா வராது, மறைமுகமா வரும். சரியா? வீசுதென்றல் அப்படிங்கும் போது இதுல காலம் உணர்த்தாது, மறைமுகமா தான் எல்லாமே வரும். காலம் காட்டு இடைநிலையுமா சரி, பெயரச்சு விகுதியும் சரி, எப்படி வரும் அப்படின்னா மறைமுகமா தான் வரும். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இதுல இருந்து எதிர்பார்க்கலாம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் வினைத்தொகையில இருந்து. சரி, அடுத்த வகுப்புல வந்துட்டு இன்னொரு டாபிக்கோட பார்க்கலாம். நன்றி.